இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. என்ன, ஒரு முக்குட்ல ஒருத்தர் வராரு. அங்க பார்த்தா ஒரு பேப்பர் மாதிரி தெரியுது. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, என்னுடைய 50 ரூபாய் நோட்டை நான் இங்க மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு கண்ணு கூட சரியா தெரியல. யார் கையிலயாவது கிடைச்சிச்சுன்னா அல்லாஹ்க்காக உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். என்கிட்ட கொண்டு வந்து இந்த அட்ரஸ்ல கொடுத்துருங்கன்னு அங்க விலாசத்தை எழுதி இருக்கு. ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, அங்க போகிறாரு. போய் அங்க பார்த்தாக்கா ஒரு வயசானவங்க வெளியில வராங்க. கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கு, அப்படி அதுல கட்டு எல்லாம் கட்டி இருக்கு. ஒரு குச்சி எடுத்துட்டு ஒரு வயசானவங்க வராங்க. அவங்களால நடக்க கூட முடியல, ஒண்டியா இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்க, அம்மா உங்களுடைய 50 ரூபாய் எனக்கு தாமா கிடைச்சிச்சு, இந்தாங்கம்மா நான் எடுத்துட்டேம்மா அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. அப்ப அவங்க சடனா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுட்டு சொல்றாங்க, எப்பா இதோட நீங்க வர்றது 60 65வது ஆள் என்னமோ நீங்க 50 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு கொடுக்குறீங்க. கண்டிப்பா நான் அதை எழுதி வைக்கல, நான் மிஸ்ஸும் பண்ணல, அது நான் வெளியே போகல, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ற மாதிரி இல்ல, நான் போகல, கண்டிப்பா சொல்றேன் தம்பி, நான் எழுதி வைக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் இல்லம்மா வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க. எவ்வளவோ சொல்லி அந்த அம்மா வேண்டவே வேண்டாம்னா அவங்க ரொம்ப ஒரு இது பண்ணி கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு அப்போ அவங்க சொல்றாங்க, நான் வாங்கிக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா போகும்போது அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க, அது எந்த கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர் சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு வராரு. வரும்போது அவர் நினைக்கிறாரு, யார் அதை எழுதி வச்சிருப்பா, புரியுதுங்களா? எழுதி வச்சாங்க, நான் மட்டும் எப்படி அதை கிழிக்க முடியும்? என்னை தாண்டி 60 பேருக்கு மேல அந்த அம்மாவை போய் பார்த்திருக்காங்க. அந்த 60 பேரும் அதை கிழிக்க மனசு வரல. யாரோ ஒருத்தங்க அவங்களுடைய ஏழ்மைய பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும்ட்டு பண்ணிருக்காங்க. ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் செய்த நன்மை அந்த வயசானவங்களுக்கு அவங்க எதுவுமே செய்யல. அவங்களுக்கு பாருங்க, அல்லாஹ் எந்த மூலியமாவும் ஒரு உதவி செய்வான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்க. இன்னொரு விஷயம், அந்த அம்மாக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது இல்லையா, அவங்களுக்கு எந்த வழியா எல்லாம் கொடுக்கறான். இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்கங்க. ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்க மேல பழி, நீ அவங்கதான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பழி. இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்கங்க. ஆனா ஒண்ணுமே செய்யாதவங்கள தண்டிக்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஒழுங்கான மாதிரி இருக்கிற பர்சன்ஸும் இருக்காங்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க.